அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய பஞ்ச் விழுந்திருக்கின்றது அரசியலில். இது யார் யாருக்கெல்லாம் பஞ்சு அப்படின்றது போக போகத்தான் தெரியும். ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக போயிடலாம் அப்படின்னு. அது என்னென்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்றது நான் கார்டு போட சொல்கிறேன். முதல்ல ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் பாஜகவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், எப்படி அண்ணாமலை அவர்கள் அங்கேருந்து வந்ததுனால நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்களா அப்படின்னு. நமது பதிவுகளை நமது கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், யாராக இருந்தாலும் நல்லது அப்படின்னா நம்ம பாராட்டுவோம், தப்புன்னு நமக்கு தெரிஞ்சால் அதை நிச்சயமாக சுட்டி காட்டுவோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இன்ஃபேக்ட் ஒரு நண்பர் இன்னொரு சேனலில் கூட கமெண்ட் போட்டிருந்தார், என்ன திடீர்னு இவர் திமுகவெல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இவர் திமுகவில் சேர போகிறாரு அப்படின்னு. ஆராசா அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்த கருத்துக்கள் அதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டாக தான் பேசியிருந்தார். ஆர்பிஐயோடைய கைட்லைன்ஸ் இந்த மாதிரி 2025 வந்தது, அதனால தான் நாங்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிக்கலை தேர்தல் வாக்குறுதியில். இது தெரிஞ்சும் இதுக்கப்புறமா தான் தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதி வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொன்னால் அது பல வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட்டுறவு வங்கிகளுக்கு அந்த பணத்தை வரவு வைப்பார்கள். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன் 60 நாளைக்குள்ளே நீங்கள் 1000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 கோடியை 60 நாளைக்குள்ளே அந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாங்கம் வரவு வைக்க வேண்டும். ஏன்னா அப்போ தானங்க அவன் மறுபடியும் கடன் கொடுக்க முடியும் விவசாயிகளுக்கு. நீங்கள் பாட்டுக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை விவசாயிகள் கடன் வேணும் அப்படின்னு போய் நின்றாங்கன்னா எங்கேருந்து வரும் பணம்? அப்போ மறுபடியும் தனியார்கிட்ட தான் போயிட்டு கடன் வாங்கி நிற்கணும், கஷ்டப்படணும் விவசாயிகள். ஸோ இதுக்காகத்தான் ஆர்பிஐ அந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. இது தெரிஞ்ச பிறகும் நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சரியான கேள்வி. அப்போ ஒருத்தர் சரியான கேள்வி கேட்குறாரு அப்படின்னும் போது அதை பாராட்டுறது தப்பா? சொல்லப்போனால் உண்மையான நியூட்ரலிட்டி அப்படின்றது இதுதான். யார் சரியான கேள்வியை எழுப்பினாலும் பாராட்ட வேண்டும். அது யார் கேட்குறாங்க அப்படின்றத வச்சு இல்லை அவர் என்னதான் நல்லது பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி இவர் என்னதான் கெட்டது பண்ணாலும் நான் வாய மூடிட்டு இருப்பேன் அப்படின்னா அது நியூட்ரல் கிடையாது. எல்லாத்தோட முக்கியமாக பாஜக செய்கின்ற தவறுகள் இதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பயம். என்ன பயம்ன்றீங்களா? காங்கிரஸ் கையில் மறுபடியும் நாடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போதே எப்படி கதி கலங்குதுங்க. நமக்கு அந்த பயம் இருக்குது, ஆனால் பாஜகவுக்கு அந்த பயம் இருக்கான்னு தெரியல. காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா அது காங்கிரஸாலேயோ இல்லை அந்த குடும்பத்தாலேயோ சத்தியமாக முடியாது. பாஜகவால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நைட்மேர் சிச்சுவேஷன் சாத்தியமாகும். அதனால தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது நாம் அதை சுட்டி காட்டுகின்றோம். ஸோ இது பாஜகவை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்றத விட நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் முன்வைக்கின்ற விமர்சனம். சரி, அடுத்தது அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்துட்டார் அப்படின்ற செய்தி அவர் அந்த சோசியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ண பிறகு அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான தாக்குதல் பாஜகவினரிடமிருந்து அதிகரித்து விட்டது. 2 சாம்பிள் போடுறேன், அதை பாருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, காங்கிரஸை சார்ந்த ஒருவர் ஒரு டிவி விவாதத்தில் பேசும்போது பொண்டாட்டிய நடுத்தெருவில் விட்டுட்டு ஊர் மேயரமெல்லாம் ஒரு பிரதமரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் தெரியல. நீங்கள் கட்சிக்காரன்ற முறையில் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. நமது தேசத்துடைய பிரதமர், அவரை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசுகிறான் அப்படின் போது நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு. கட்சிக்காரங்கன்றதையும் தாண்டி இந்த நாட்டின் குடிமகனாக கோபம் வரவேணா? அதுக்கு கூட இந்த மாதிரி யாரும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலையா பாஜகவில்? அண்ணாமலை போயிட்டார்னோடனே அவர் மேலே புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அண்ணாமலை? மோதியவர்கள் தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணி நர்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த அண்ணாமலை பற்றி தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மோதியவர்களுடைய செலெக்ஷன் தப்பு அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்களா? இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன் நண்பர்களே. அடுத்தது, அண்ணாமலை என்ன செய்து விட்டார் தமிழக பாஜகவுக்கு இப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை குறிப்பிட்டு பாருங்க, இவர் இந்தந்த எலெக்ஷனில் இந்தந்த மாநிலங்களில் ஜெயிச்சு கொடுத்துருக்கார், தெலுங்கானாவில் 10 MP ஜெயிச்சிருக்கார், ஒடிஷாவை ஜெயிச்சு கொடுத்துருக்கார், அப்படி இப்படின்னு அவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் பாருங்க, இவங்கெல்லாம் சத்தம் காட்டாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இவர் அவருக்கு மட்டும்தான் பப்ளிசிட்டி தேடிட்டாரே தவிர ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா?
எத்தனை மாநிலங்களில் சாதனை செய்தார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லும்போது தயவு செஞ்சு அவரை ஏன் தமிழ்நாட்டு பக்கம் அனுப்பியிருக்கக்கூடாது 2024 26 இப்போ ஒரிசாவை வந்து பாஜக பக்கம் வெற்றி பெற செய்தார் அப்படின்னு சொன்னால் எப்படி இவர் தனியாளான் இது பண்ணாரா? அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது கிடையாதா? ஒடிஷால எத்தனை வருஷமா, அதாவது பிஜு ஜனதாதள் அந்த கூட்டணியிலிருந்து பாஜக வெளியே வந்தவுடன் பல வருடங்கள் எதிர்க்கட்சியாகவே செயல்பட்டார்கள். பல வருடங்கள் கணிசமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அங்கேருந்து பாஜகவுக்கு வந்தார்கள். அதனுடைய கல்மினேஷன் தான் இந்த முறை 2024 ஒடிஷாவில் பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது. அப்போ அங்கே ஆர்கனைசேஷன் கிடையாது, லோக்கல் லீடர்ஸ் கிடையாது, அந்த பார்ட்டியில் நிர்வாகிகள் யாரும் கிடையாது, ஒரு தனி மனிதர் மட்டும்தான் அதை சாதிச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பலை? தமிழ்நாடு உங்களுக்கு முக்கியமில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு முக்கியமில்லை அப்படின்னு தான் இங்கே இருக்கிற மக்கள் நினைப்பாங்க. இது சகஜம்தானே, தப்புன்னு சொல்ல முடியுமா? அடுத்தது இப்போ இன்னொரு நெரேட்டிவுக்கு வந்து அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள், திமுகவுடன் உறவு அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க பாருங்க, அன்றைக்கு வந்து முரசொலி மாறன் பாஜகவுக்கு ஆதரவுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெரி குட். இப்போ அதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் சிவில் கோட், இது ரெண்டுத்துக்கும் 2/3 மெஜாரிட்டி வேணும். பாஜகவிடம் அது இல்லை. இப்போ இந்த திமுகவிலிருந்து அந்த 22 எம்பிக்கள், அதுக்கப்புறம் அந்த திரிணாமுல் காங்கிரஸ், அதுதான் இப்போ வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து போயிடுச்சு இல்லையா, அந்த ரெபல் எம்பிக்கள் அவங்க வந்து மெஜாரிட்டியாக வந்து வெளியில் வர போகிறாங்க. ஸோ அவங்க தனி யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி இன்னும் சில சிறிய கட்சிகள், மாநில கட்சிகள், இவங்களெல்லாம் சேர்த்து 2/3 மெஜாரிட்டியோட இதை ரெண்டுத்தையும் நிறைவேற்றுவதற்காக பாஜக வந்து இந்த மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்டில் சில முடிவெடுக்கின்றார்கள் அப்படின்னு. சீரியஸ்லி திமுக டீலிமிட்டேஷனுக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் துணை போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஒன்றா முட்டாளாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் இந்த மாதிரி கருத்தை கேட்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? இன்றைக்கு திமுக மிகவும் எதிர்பார்ப்பது நம்ம கிட்டேந்து வெளியேறி போன அந்த செல்வாக்கு, வாக்கு வங்கி மறுபடியும் நம்மிடம் திரும்பி வர வேண்டும். அப்போதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். அப்போதான் கூட்டணி கட்சிகளும் இந்த பக்கம் வரும். ரெண்டுமே இல்லாமல் நமக்கு எதிர்காலமே இல்லைன்றது திமுகவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் டீலிமிட்டேஷனாவது விட்டு தள்ளுங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு திமுக துணை போவார்கள் அப்படின்னு என்ன நம்ப சொல்றீங்களா? நான் நம்ப தயாரா இல்லை. நீங்க நம்புறதுனா நம்பிட்டு போங்க, அது உங்களுடைய சுதந்திரம், நான் கேள்வி கேட்கல. யூனிஃபார்ம் சிவில் கோடு மசோதாக்கு திமுக ஒன்று நேரடி ஆதரவு, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி இந்த மசோதா நிறைவேறுவதற்கு அவங்க காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா தாவேகாவுக்கு இது லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஒட்டு மொத்தமா திமுக ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. இது திமுகவுக்கு தெரியாதா? நான் தான் முட்டாளா இருந்துட்டு போறேன், திமுகவில் இருக்கவங்க கூட அந்த அளவுக்கு முட்டாளா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி நெரேட்டிவ்னு எனக்கு புரியல. சரி, ஒருவேளை திமுக ஆதரவுடன் டீலிமிட்டேஷன் அண்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை ரெண்டுத்தையும் நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொன்னால் கரெக்டுங்க, இவங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிகின்றது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அடுத்தது தமிழிசை அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு ஆதரவும் கிடையாது, வாழ்த்தும் கிடையாது அப்படின்னு. சரி, ரைட்டு, யாராக இருந்தாலும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின் போது வாழ்த்து சொல்வது, வரவேற்பது அப்படின்றது நடைமுறை. ஆனால் இவங்க வந்து சரி ரைட்டு, அண்ணாமலை இந்த கட்சியிலேருந்து போயிருக்கார், அதனால் வந்து வாழ்த்த வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அங்கே போனவங்கள்லாம் அப்படி, இந்த நாட்டுக்காக இருக்கவங்க இப்படி அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் இதை விட குறைஞ்சி போச்சுன்னா பொதுநலன் கருதுபவர்கள், தேசியவாதிகள், அவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைஞ்சிடுத்துன்ற மாதிரி ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அடுத்தது அண்ணாமலை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், இது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. என்னுடைய கேள்வியெல்லாம் ஒன்று தான். சரி, அண்ணாமலை இதனால் வரைக்கும் பாஜகவில் இருந்தார், அதனால் சரி என்னங்க பண்ணுறது அப்படின்னு சும்மா இருந்தீங்க. இப்போ அவர் அந்த கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். உங்களுடைய பாணியில் சொல்லணும்னா பாஜகவின் முதுகில் குத்தி விட்டு வெளியே வந்து விட்டார். ஸோ இனிமே வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் கிடையாது, ஒரு செல்வாக்கும் கிடையாது ஆளுங்கட்சியில். ஒத்துக்கிறீங்களா? டக்கு புக்குன்னு நடவடிக்கை எடுங்க. செய்வீங்களா? ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் பத்தாது. அறப்போர் இயக்கம் நிறைய ஆதாரம் வச்சுருக்காங்க, சும்மா ட்விட்டரில் மட்டும் அந்த ஆதாரத்தை போடுறதில்லை. அந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீதிமன்றம் வரைக்கும் சென்று
அந்த கேஸை எப்படியாவது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், கேஸை நடத்தணும் அப்படின்னு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் இதுலேயும் அவங்க தான் வந்து மும்முரமாக செயல்பட்டார்கள். இப்போ சிபிஐ வசம் கேஸ் போயிருக்கு. இப்போ தான் அண்ணாமலைக்கு எதுவும் ஆதரவு கிடையாது இல்லை, தாராளமாக வந்து கேஸை இனிஷியேட் பண்ண வேண்டியது தானே. செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ஊழல் புகாரெல்லாம் டுபாக்கூர்னு அர்த்தம். இல்லை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையாவது வெளிப்படையாக சொல்லணும். இப்போ தான் அவருக்கு இதுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. பாஜகவில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவரை கண்ணாபின்னான்னு வசைபாடி கொண்டிருக்கின்றார்களே, இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன இருக்கும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது, அண்ணாமலை துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு. என்ன துரோகம் செஞ்சிட்டார்? ஒரு கட்சியிலிருந்து தனியாக வெளில போகிறது அப்படின்றது துரோகம் அப்படின்னா, பாஜகவிலிருந்து எதியூரப்பா அவர்கள் வெளில போனார். கர்நாடக ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணார். பாஜக அங்கு அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எதியூரப்பா அவர்களை இவங்களே கட்சியில் சேர்த்துக்கினாங்க. அந்த வயசு, அந்த இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா பதவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்காக ரிலாக்ஸ் பண்ணி அவரை மறுபடியும் முதலமைச்சராக்கினார்கள். வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வாரிசுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ, என்னென்னலாம் வந்து குறை சொல்கிறார்களோ, அதையெல்லாம் மறந்து அவரை மறுபடியும் கட்சிக்குள்ளே அழைத்து கொண்டார்கள். ஏன் அங்கே சொல்ல வேண்டியதானே, எதியூரப்பா அவர்கள் வந்து முதுகில் குத்தியவர் பாருங்கள், கர்நாடக ஜனதா பார்ட்டின்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜகவை தோக்கடித்தவர், அவரை நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சில விஷயங்கள் சொல்லும்போது என்ன சார் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கும். இந்த குஜராத் கலவரம், இது வந்து மோடி அவர்களுக்கும் அந்த கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது அந்த எஸ்ஐடி விசாரணையிலேயே வெளிவந்து விட்டது. சொல்லப்போனால் அந்த கலவரம் நடந்து அதுக்கப்புறம் 2014 காலகட்டம் வரைக்கும் ஒரு 10 வருஷம் காங்கிரஸில் தான் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது கூட அவர்களால் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஆதாரத்தை கூட கொண்டு வர முடியல. அவர் மீது குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்த மத்திய அரசாங்கம், எல்லா சக்திகளோடையும் இருந்த ஒரு மத்திய அரசாங்கம், அவங்களாலேயே எதையும் நிரூபிக்க முடியவில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் திமுக வந்து குஜராத் கலவரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கலவரம் நடந்த காலகட்டத்தில் திமுக எந்த கூட்டணியில் இருந்தது, எங்க மந்திரியா இருந்தாங்க அப்படின்றத பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்கள் மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு விரும்பினார். ஆனால் அத்வானி அவர்கள் தான் வந்து அன்றைக்கு மோடிக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அடுத்த 2014 தேர்தலில் அத்வானியை முன்னிறுத்துவதா அப்படின்ற கேள்வி வந்தப்போ மோடி தான் முன்னிறுத்தப்பட்டார். இன்ஃபேக்ட் மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டரல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றது பிடிக்காமத்தான் நிதிஷ்குமார் அவர்கள் வெளில போனார், மறுபடியும் திரும்பி வந்தார் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக இருந்த அத்வானி அவர்கள் அவர் பிரைம் மினிஸ்டரல் கேண்டிடேட்டாக இருந்தால் கட்சி ஜெயிக்காது அப்படின்ற நிதர்சனம் தெரிஞ்சதுனால தான் அத்வானி அவர்களையும் மீறி மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டரல் கேண்டிடேட்டாக போட்டாங்க. மோடி அவர்களுக்கு அத்வானி அவர்கள் மீது எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். வெளியில் இருக்கவங்கன்னா சொல்லலாம், பார்த்தீங்களா அத்வானி அந்த மாதிரி பண்ணிட்டார், அவரை தள்ளிட்டு வந்துட்டார் அப்படின்னு இங்கே கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுதான் சரியான முடிவு அப்படின்றது அத்வானி அவர்களுக்கும் புரிந்திருந்தது. அதனால தான் சரி, வெற்றிக்கு இதுதான் வழி, கட்சி வந்து பதவிக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக அத்வானி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன் அத்வானி அவர்கள் நினைச்சிருந்தா இல்லைப்பா நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருந்தா யாராவது மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? இல்லை மோடி அவர்கள் தான் இல்லை இல்லை அது நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஒரே ஒரு வார்த்தை இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா மறு பேச்சு கிடையாது. 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒரு குரு சிஷ்ய பாவம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இதே பாணியில் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் பாஜக ஆட்சிக்கு வருவது அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார். இது எப்படி 2014 தேர்தலுக்கு பிறகுதான் மோடி அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதோ, அத்வானி அவர்களும் விலகி கொண்டது பெரிய மனசு பண்ணி அதுதான் சரியான முடிவு அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சதோ, அந்த மாதிரி இது சரியா தவறா அப்படின்றது அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் தேர்தல்களில் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடியே முதுகுல குத்திட்டாருன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சரி, நான் இன்னொன்று கேட்கிறேன். இன்றைக்கு வந்து தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் எந்த கட்சியிலிருந்து வந்தவர்?
எப்படி அந்த ஆர்எஸ்எஸ் ஷாக்காவிலிருந்து சின்ன வயசுலேருந்து பண்பட்டு வந்தவர் அவர். அதிமுகலேருந்து இங்கே வந்தவர் தானே. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். சரி, 2 கட்சிகள். இப்போ அந்த கட்சி ஏ இதிலிருந்து ஒருத்தர் விலகி கட்சி பிக்கு வந்துட்டார். இப்போ பியில் வந்து அவரை மாநில தலைவராக ஆக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. கட்சி ஏ உடைய தலைவராக இருக்கின்றவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ சில சந்தர்ப்பங்கள் அதனால வந்து அரசியல் சூழ்நிலை காரணமாக ஏ அண்ட் பி 2 பேரும் கூட்டணி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. இப்போ அந்த ஏ ஆளுமை மிக்க தலைவர், அவரும் அந்த கட்சியுடைய தலைவர். இப்போ அந்த பி கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சியின் தலைவராக இருப்பவர் ஏலேருந்து வந்தவர் கட்சி தலைவர் தானே போய் பேசணும். இப்போ இவர் போய் அங்கே ஏ தலைவரோட பேசினா அவர் சேர்த்துப்பாரா? ஏன்னா அவருடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கின்ற பி கட்சியின் தலைவர் இஸ் எ ட்ரைட்டர். இந்த கட்சியில வளர்ந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி இல்லை எம்பி ஆகி என்னென்னோ ஆகி இவ்வளோலாம் செல்வாக்கெல்லாம் கொடுத்த பிறகு இங்க முதுகுல குத்திட்டு நீ அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இப்ப அந்த கட்சியில தலைவராகவும் ஆயிட்டு எனக்கு சரிசமமா வந்து நீ கூட்டணி பேசுறியா? அப்படித்தானே அந்த ஆளுமை மிக்க தலைவர் யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே. அதிமுகலேருந்து வந்து இங்க பாஜக தலைவர் ஆயிட்டார். அதிமுக தலைவரை இவர் போய் சேர்ந்து கூட்டணி பேசுறார். அப்ப அந்த ஆளுமைன்றது மிஸ்ஸிங் எல்லா இடத்துலையுமே அப்படின்றது புரியுது இல்லையா அவங்களுக்கு? அதனால முதுகுல குத்திட்டார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க முதுகுல நிறைய குத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நிறைய குத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உண்மை. அடுத்ததாக நயினார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அதில் வந்து இது மோடி அவர்கள் ஆசி பெற்றதெல்லாம் இல்லை, அதனால் கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து வேறு இதில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னார், இது மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஆதரவு பெற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னவர். நிர்வாகிகள் ஒரு சிலர் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தொண்டர்கள் கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்கன்ற மாதிரி அவர் பேசியிருந்தாருங்க. இது எதுக்கு சொல்லணும்? இப்போ அவங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ தலைவர் இது மாதிரி சொல்லிட்டாரு, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் போகாமல் இருக்க போகிறாங்களா? போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அங்கே தடுத்து நிறுத்தாது. ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்களா, ஏராளமான பேர் போய் நிற்கிறாங்க போல இருக்குது, அதனால தான் இவங்க மெர்சல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரில வந்து ஒரு சினரியோ இது கிரியேட் பண்ணும். இப்போது அதிமுகலேருந்து கூட பார்த்தீங்கன்னா மேலே எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இப்படிலாம் வந்து அப்படியே தாவேகா பக்கம் போயின்னுக்கிறாங்க. கீழ்மட்டத்திலையும் ஏராளமான தொண்டர்கள், அந்த லோக்கலில் இருக்க நிர்வாகிகள் இவங்கள்லாம் தாவேகா பக்கம் போயிட்டு இருக்காங்க. தாவேகாலையும் அதிமுகவை அப்படியே அப்சர்வ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்க யாரும் தாவேகா பக்கம் போகக்கூடாது சேரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? போனவர்களை பற்றி அவர் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் யாரும் போகக்கூடாது, தாவேகாவுடன் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது, நீங்கள் யாரும் போகாதீங்கன்னு அவர் சொல்லலைல்ல. அப்போ அந்த அதிமுக தலைமைக்கு தெரிந்தது கூட ஏன் பாஜக தலைமைக்கு தெரியல? சரி விடுங்க, இவங்கெல்லாம் வந்து அரசியலில் மூத்தவர்கள், நாம் எதுவும் சொல்ல முடியாது. கடைசியாக இன்றைக்கு பாஜகவில் வந்து, அதுவும் தமிழக பாஜகவில் நான் சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பாலிசி பேராலிசிஸ் நிலவுகின்றது. இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகுலேருந்து நிறைய பேர் சொல்கின்ற ஒரு விஷயம், பாஜக என்ன மௌனமாக இருக்கின்றார்கள், இங்கே நடக்கின்ற அரசியல் குழப்பங்களுக்கு அவங்க எதுவுமே கருத்து சொல்லலையே அப்படின்னு. ஸோ இதனால் கூட பார்த்தீங்கன்னா தாவேகாவை பின்னாடி இருந்து இயக்குவது பாஜக தான் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி பி டீம்னு சொன்ன கட்சிகளே இன்றைக்கி அவங்களோட போயிட்டு கூட்டணியில் சேர்ந்துக்கினாங்க. அது வேற விஷயம், அவங்க சௌகரியம். இந்த தாவேகா ஆட்சி அமைப்பதில் அந்த குதிரை பேரம் அப்படின்லாம் திமுக அதிமுக 2 பேரும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அமமுகவும் அந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பாஜக அந்த குதிரை பேரத்தை பற்றி என்னைக்காவது பேசினாங்களா? ஏன் பேசலை? இதை ஆமோதிக்கின்றார்களா, இல்லை அப்ரூவ் பண்ணுறாங்களா, இல்லை இது வேணும் அப்படின்னு விரும்புகின்றார்களா? என்ன கருத்து சொன்னாங்க எனக்கு தெரியல. அப்படி யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வந்து தாவேகா பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு பாஜக நிர்வாகி ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இலை உதிர் காலம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படிங்க கூட்டணி கட்சி, அவங்க கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வந்து மேல் லெவல்லையும் சரி கீழ் லெவல்லையும் சரி அந்த நடு லெவல்லையும் சரி எல்லாரும் ஆளுங்கட்சி பக்கம் போயிட்டுருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சியில் நடக்கிறத பார்த்துட்டு இலை உதிர்காலம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது கட்சியுடைய நிலைப்பாடா இல்லை உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடா? என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுமே புரியலல்ல.
சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கின்றதா இல்லையா? இது அடுத்த குழப்பம். இது வந்து தமிழக பாஜகவில் இருக்கவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு $1,000,000 கொஸ்டின் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் திமுக பக்கம் போறாங்கோ அப்படின்னு சில பேர் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க, கட்சி நிர்வாகிகள் அப்படின்றத விட வேறு சில பேர் தான் இந்த மாதிரி நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 10 சீட்டு வேணாம், 20 சீட்டு வேணாம் அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி விட்டாங்க. இப்போ திமுக பக்கம் போகின்றதுன்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லை அப்படின்னு தமிழக பாஜக தலைமையால் சொல்ல முடியுமா? ஏன்னா சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே பேசினவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்பேற்பட்டவர் இருக்கின்ற கட்சியோட எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு தமிழக பாஜகவால் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மேலிடம் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது இங்க யாருக்கும் தெரியாது. இங்க யாரும் முடிவு செய்வதும் இல்லை. சரி, தாவேகாவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படியாவது பாஜகவால் சொல்ல முடியுமா? சொல்லப்போனா இன்றைக்கு பாஜகவில் இருக்கின்ற ஒரு சிலர் வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கினா நல்லது அப்படின்னு கூட நினப்புல இருக்காங்க. இதுல இன்றைக்கு இல்லை நேற்றுலேருந்து நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாம். நேற்றிலிருந்து தான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றது பல முனைகளிலிருந்தும் பாஜகவிலிருந்து ஆரம்பித்தது. அதே மாதிரி நேற்றைக்குத்தான் தாவேகால குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேசினார் இல்லையா, அதை எதிர்த்து ஏராளமான நிர்வாகிகள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று கவனிக்கணும், 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கின்றார். 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் தாவேகாவை எதிர்த்தோ இல்லை தாவேகா அமைச்சர்களை எதிர்த்தோ இல்லை முதலமைச்சரை எதிர்த்தோ ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்களா பாஜக? அண்ணாமலை போயிட்டார், அண்ணாமலை எதிர்த்து இவங்க வந்து தாக்குதலை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை எதிர்த்து ஒரு தாக்குதல் நேற்றிலிருந்து தான் ஆரம்பமாகி இருக்கின்றது. இது எப்படி கட்சியில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கினாங்களா? ஏன்னா ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டு வந்தாங்கல்ல, அதுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கட்சிக்குள்ளேயே குழப்பம் அப்படின்ற மாதிரி வராதா? இல்லை அந்த ஒரு வருஷம் வந்து சட்டம் ஒழுங்குக்கு மட்டும் தானா? கூட்டணியில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க சட்டம் ஒழுங்குக்கு ஒரு வருஷம்லாம் டைம் கொடுக்க முடியாது, மற்றபடி அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அதுக்கு ஒன்றா டைம் கொடுக்கலாமே தவிர சட்டம் ஒழுங்கு உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியதுன்னு கூட்டணியில் இருக்கவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்கட்சி பாசிசம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட பாஜக ஒரு வருஷம் டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கட்சி எந்த பாதையை நோக்கி செல்கின்றது அப்படின்றத பற்றி இவங்க யாருக்கும் எதுவும் தெரியல. இதுதான் எல்லாமே மத்திய தலைமை முடிவுக்கு அப்படின்னு விட்டுட்டதுனால தேசிய கட்சிகளுடைய மாநில அமைப்புகள் சுத்தமாக செல்வாக்கு இழந்து போவதற்கான காரணம். சார் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்போது ஒடிஷா எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பிஜு ஜனதாதளோட தான் இவங்களுக்கு வந்து போட்டியே தவிர இந்த மாதிரி கூட்டணி அப்படின்ற ஒரு சிக்கல் அங்கே கிடையாது. அதனால் எதிர்கட்சியாக அவர்கள் வந்து செயல்படுகின்றார்கள். ஆனால் எங்கெங்கெல்லாம் கூட்டணி அப்படின்னு போகிறாங்களோ, குறிப்பாக தமிழகம் மாதிரி நாளைக்கு யாரோட கூட்டணி வரும், எந்த பக்கம் கூட்டணி முறியும் அப்படின்றதே இவங்களுக்கு தெரியாது. அதனால் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு இப்படி ரொம்ப நல்லவனாக இருந்தால் கட்சி எங்கேருந்து வளரும்? ஆல் சட் அண்ட் டன். மறுபடியும் நான் இதுதான் சொல்கிறேன், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இதில் ஒரு நண்பர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், என்ன சார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்துட்டார் அப்படின்ன உடனே அதிகாரிகள் சாம்ராஜ்யம், அவங்க செய்கிறது சரியில்லை, மந்திரிகள் அவர்களை வந்து கட்டுப்படுத்தவில்லை இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசுறியா, இதுதான் உண்மையான நெடுநிலைமையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாம் வந்து பல காலகட்டங்களில் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டி இருக்கின்றோம். மேபி நண்பர் இதை பார்க்க தவறி இருக்கலாம். ஸோ அவருக்காகவும் இந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கின்ற மற்ற நண்பர்களுக்காகவும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். கடந்த வருடம் நான் வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கு இந்தியாவில் வந்து 150 சிசி அண்ட் அபோவ் அந்த வண்டிகளுக்கு மட்டும்தான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. ஏங்க அப்போ 100 சிசி வண்டி ஓட்டுறவனுக்கெல்லாம் வந்து சேஃப்டின்றது ஒரு இது கிடையாதா? இன்றைக்கி எந்த வண்டி எடுத்தாலும் அதில் லோ எண்டு, மிட் எண்டு, டாப் எண்டு அப்படின்னு நிறைய வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது 100 சிசியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வெர்ஷனில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மேண்டேட்ரி. அது சேஃப்டி வேணுங்கிறவங்க ஒரு 8,000 10,000 அதிகம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இல்லைங்க அது வேணாம் எனக்கு 100 சிசி தானே போதும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து லோ எண்டு, மிட் எண்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வாங்க அப்படின்னு நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது,
மத்திய அமைச்சரே அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 100 சிசிலேருந்து எல்லா வண்டிகளுக்கும் இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த பெரிய வண்டியை வச்சுட்டு என்னால் ஓட்ட முடியல, சரி ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வந்ததுன்னா ஒரு சின்ன வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி ஆச்சு, 10 தேதி ஆச்சு, 15 தேதி ஆச்சு, என்னடா எதுவும் ஒன்றும் அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் வர காணமே அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது இந்த 2 வீலர் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கள்லாம் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சா ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும், அது கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இப்போ தான் ஜிஎஸ்டி 10% குறைஞ்சதுனால விலை குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு. இப்போ இது மேண்டேட்ரின்னு சொன்னால் மறுபடியும் அந்த ரெடியூஸ் ஆன ப்ரைஸை மறுபடியும் ஏற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் இதை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மேண்டேட்ரி அப்படின்றத இப்போதைக்கு கைவிட்டு விட்டார்கள். நான் கொடுத்த என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு வெர்ஷன், ஒரு ஹை எண்ட் டாப் எண்ட் மாடலில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மேண்டேட்ரி வேணுங்கிறவங்க வாங்கிக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, சப்ஜாடா எல்லா வண்டிக்குமே லோ எண்ட்லேருந்து டாப் எண்டு வரைக்கும் சிங்கிள் சேனல் மேண்டேட்ரி அப்படின்னு கொண்டு வந்துட்டதுனால இப்போ அதை கைவிட வேண்டிய கட்டாயம். ஏங்க நான் தான் க்ளீனாக சொல்லியிருக்கேன், ஒரு வெர்ஷன் டாப் எண்டில் மட்டும் அந்த மாதிரி சிங்கிள் சேனல். இப்போது அந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி ட்ரம் பிரேக்கு, அதில் வந்து இன்னொரு வெர்ஷன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு. இப்போ அதுலேயே டாப் எண்டில் டியூவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டி, எனக்கு இது பரவாயில்ல, இன்னொரு 10,000 அதிகமான பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டியூவல் சேனல் போங்க, இல்லை சிங்கிள் சேனல் போங்க, எது வேணுமா வாங்கிட்டு போங்க. இதுதான் வந்து என்னுடைய கோரிக்கை. ஆனால் இதை எப்படி சோக்கா ட்விஸ்ட் பண்ணி எல்லாமே மேண்டேட்ரின்னு சொன்னதுனால இப்போ சுத்தமாக அந்த மேண்டேட்ரின்றதே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். சொல்லப்போனால் இன்றைக்கி ஏதோ நான் இதை ஆரம்பிக்கலை, இந்த செபி பண்ண ஒரு குளறுபடி ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதை ஆர்டிஐலலாம் அப்ளை பண்ணி என்னெல்லாம் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பேசினா இது தேவையில்லாமல் எதிர்கட்சிகளுக்கு வந்து அவல் கொடுக்குற மாதிரி ஆகும் அப்படின்றதுனால நான் பொறுமையாக இருக்கேன். இன்றைக்கு செட் ஆஃப் பாக்ஸ் கம்பல்சரி அப்படின்னாங்க. என்ன காரணம்? கண்ணு கெட்டு போயிருமா? தமாஷா இல்லை? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை? இந்த கேபிள் டிவி அப்படின்றதே கிடையாது, எல்லாமே செட் ஆஃப் பாக்ஸ். எதனாலங்க? அப்போ கண்ணுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனுஷனோட உயிருக்கு கொடுக்க மாட்டீங்களா? வெறும் ட்ரம் பிரேக்கு இதை வச்சுட்டு போனால் ஸ்கிட் ஆகி விழுந்தது அப்படின்னா என்னதான் ஹெல்மெட்டு போட்டு வந்தாலும் பின்னாடி வண்டி வருது, ஏதோ ஆகுது அப்படின் போது ரிஸ்க்கு தானே. அப்போ அந்த சேஃப்டிக்காகத்தானே நான் கேட்டேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேணும் அப்படின்னு. அதை கூட தள்ளி வச்சுட்டாங்கல்ல. ஆனால் கண்ணு கெட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக செட் ஆஃப் பாக்ஸா? நல்லா இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் ஆர் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற இந்த மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பு இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் அந்த நாட்டை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. அந்த பயம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் பாஜகவில் இருக்கவங்களுக்கு அந்த பயம் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருகின்றது. சரி விடுங்க, நாம தான் காமன் மேன், நம்ம தான் பயப்பட்டானோம். பதவியில் இருக்கவங்களுக்கு பயம் வராதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். வணக்கம்.